திட்டக்குடி சட்டப்பேரவை தொகுதி கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற தனி தொகுதி தான் இந்த திட்டக்குடி. திட்டக்குடி, பெண்ணாடம், வேப்பூர், மங்களூர், நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கிய தொகுதி. விவசாயமே தொகுதி மக்களோட பிரதான தொழிலா விளங்குது. தொகுதியை சேர்ந்தவங்க சர்வசாதாரணமா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு சென்று திரும்புவர்களாக இருக்காங்க. இதனால புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அதிகம் இருக்கக்கூடிய தொகுதியாகவும் திட்டக்குடி இருக்கு. 2025 டிசம்பர் 19 SIR வரைவுப்படி தொகுதியில 99,050 ஆண் வாக்காளர்கள், 1,10,488 பெண் வாக்காளர்கள், மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,541 வாக்காளர்கள் இருப்பதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. திட்டக்குடி வரலாற்றுல மங்களூரு தொகுதியா இருந்துச்சு. 2008 தொகுதி மறுசீரமைப்புல மங்களூரு தொகுதி நீக்கப்பட்டப்போ திட்டக்குடி புது தொகுதியா உருவாக்கப்பட்டுச்சு. தொகுதியில 2011 தேர்தல்ல அதிமுக கூட்டணியில இடம்பெற்ற தேமுதிக வெற்றியை தன் வசமாக்குனாங்க. 2016 தேர்தல்ல தொகுதியை திமுக வசமாக்குச்சு. 2016 தேர்தலில் வெற்றி பெற்ற CV கணேசனை 2021 தேர்தலில் மறுபடியும் களமிறக்குச்சு திமுக. அவருக்கு எதிராக அதிமுக கூட்டணியில பாஜக சார்பில் பெரியசாமி களமிறக்கப்பட்டாரு. தேர்தல் முடிவுல 83,726 வாக்குகளை பெற்ற CV கணேசன் வெற்றியை வசமாக்கினாரு. அவருக்கு எதிராக போட்டியிட்ட பாஜக பெரியசாமிக்கு 62,163 வாக்குகள் பெற்று தோல்வியை தழுவினார். 21,563 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்ச CV கணேசன் தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றார். இப்போ தமிழக தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு CV கணேசன். அமைச்சரோட தொகுதியா இருக்கிற திட்டக்குடியில 2026 தேர்தலில் யார் களமிறங்க போறாங்கன்ற எதிர்பார்ப்பு அதிகரிச்சிருக்கு.